பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோன் குடும்பத்தார் சொல்லுங்கள். கிருபையை குறித்து பைபிளில் பல இடத்துல சொல்லுகிறது. கிருபைக்கு பல டெஃபினேஷன் உண்டு. கிருபை என்ற வார்த்தைக்கு கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய தயவு, கடவுளுடைய அன்பு, இரக்கம். பல இடத்துல அங்கே கிருபன் வரும்போதெல்லாம் அன்புன்னு போட்டிருக்கும். அன்பு, என்னுடைய மாறாத அன்பு. ஒரு இடத்துல இந்த கிருபைக்கு சரியான விளக்கம் தகுதியில்லாத கொடுக்கிற ஒரு தகுதி, தகுதியில்லாததுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தகுதி. அப்போ இந்த கிருபை என்ற வார்த்தை ஜஸ்ட் லைக் ஏதோ ஒரு வார்த்தை இல்லை, அதுல பல அர்த்தங்கள், பல விதமான உண்மைகள் அடங்கியிருக்கிறது. அது சொல்கிற கிருபை உனக்கு போதும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலை பெயர்ந்தாலும் என் கிருபை விலகாது, அதுல என் அன்பு விலகாது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய இரக்கம், இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் போதும் என்று தன் மனுஷனுக்கு சொல்கிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களே கிருபை கிடைத்தது. அந்த இடத்துல சம்பவம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைத்தது. நோவா வாழ்ந்த காலத்தில் அநேக மக்கள் கொடூரரும் மோசமானவர்களும் இருந்தபோது, ஆனால் இந்த நோவா உத்தமனும் நீதிமானாக இருந்தபடியால் கடவுளுடைய கண்களிலே இரக்கம் கிடைத்தது, கிருபை கிடைத்தது. மரியாதை பார்த்து சொன்னார், ஆமென், கிருபை பெற்றவளே. அப்ப கிருபை பெற்றவள்னா எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம், கர்த்தருடைய அன்பு. அந்த மரியாள் வயிற்றிலே தேவன் பிறக்க அவள் தகுதி பெற்றிருக்க அப்படின்னாலே கிருபை பெற்றவளே, தகுதி பெற்றவளே, இறைவனுடைய கண்களில் தயை பெற்றவளே, இறைவனால் சிநேகிக்கப்பட்டவர்களே அன்று பல விளக்கங்கள் கிருபை குறித்து பைபிளில் எழுதியிருக்கிறது. தேவ மக்களே, இன்றைக்கு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு எபேசியர் 2:8 சொல்லுது. கிருபையால் ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? விசுவாசத்தை கொண்டு கிருபையால் ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப கிருபை என்றால் தேவனுடைய அந்த தயவு, தேவனுடைய மன்னிப்பு, தேவனுடைய இரக்கம், நமக்கு பெற்றிருக்கிற ரட்சிப்பு, இந்த மீட்பு அவருடைய அன்பினாலே, அவருடைய தயவினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ 2 கொரிந்தியர் அங்க 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அழகான ஒரு வசனம் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒரு முள் என்னை குத்துகிறது, என்னை வேதனைப்படுத்துகிறது, நான் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். தேவ மக்களே, இந்த இடத்துல தேவனுடைய பலன், இந்த கிருபை என்ன சொல்லுது? என்னுடைய பலன், என்னுடைய தயவு, என்னுடைய அன்பு உனக்கு போதும். நம்ம வாழ்க்கையில் நிறைய முள்ளுகள் இருக்கும், நிறைய முள்ளு போல மனுஷால் இருப்பாங்க, நம்மளை குத்திக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை காயப்படுத்திட்டே இருப்பாங்க, வேதனைப்படுத்திட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு முள்ளு போல மனுஷன் நெருக்கும் போது அதை பார்த்து தோண்டு போகாத, சோர்ந்து போகாத, என் அன்பு இருக்குது, நான் உங்க கூட இருக்கிறேன் என்ற அர்த்தம். ஒரு இடத்துல முள்ளு போல வருத்தங்கள், வேதனைகள், இல்லை என்றால் வறுமைகள், இல்லை என்றால் நோய்கள். அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை நோய். அவர் சரீரத்தில் ஒரு முள்ளு, ஒரு நோய் அவரை வேதனைப்படுத்தும் போது சொல்ல, என் கிருபை உனக்கு போதும். அதுக்கு அவரு பதில் சொல்றாரு, உங்க கிருபை எனக்குள்ள பெருகும் என்றால் என் பலவீனத்தை குறித்து நான் அழமாட்டேன், நான் பெருமையா நம்புவேன், நான் பெருமையா, எனக்குள்ள இருக்கிற வியாதினாலே கர்த்தர் அன்பா இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிற குறைவினாலே தேவன் அன்பா இருக்கிறார் என்று என் குறைவை குறித்து நான் பெருமையா எண்ணுவேன். தேவ மக்களே, நம்மளோட குறையை எண்ணி, வருத்தத்தை எண்ணி, நம்ம அழுது புலம்பி நாம் சோர்ந்து போவதை விட, இந்த வியாதியிலும், இந்த வறுமையிலும், இந்த தரித்திரத்திலும், இந்த இல்லாமையிலும், இந்த கைவிடப்பட்ட நிலையிலும் என்னை ஒருவர் நேசிக்கிறார் என்பதுதான் கிருபை. அருமையானவர்களே, ஒருவேளை உங்க வாழ்க்கை சோர்ந்து போயிருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம், எதுவுமே என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஒரு வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, என் அன்பு உனக்கு போதும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அப்படின்னா தெரியுமா? அந்த அன்பு, அளவற்ற அன்பு என் மேலே நெருக்கி கொண்டே இருக்கிறது. நான் வியாதி குறித்து வருந்த மாட்டேன், எதிரிகளை குறித்து வருத்த மாட்டேன், என்னை குறையாய் பேசுகிற மக்களை குறித்து நான் வருந்த மாட்டேன். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவின் அன்பு எனக்கு நெருக்கி கொண்டிருக்கிறது. நான் இருக்கேன், நான் உனக்கு போதும், என் அன்பு உனக்கு போதும், என் பலன் உனக்கு போதும். தேவ மக்களே, நம்ம மனுஷனிடத்துல அன்பு எதிர்பார்த்து, மனுஷனிடத்துல தயை எதிர்பார்த்து, அவங்களுடைய பாசத்தை எதிர்பார்த்து, ஒருவேளை நாம் சோர்ந்து போயிருக்கீங்களா, தள்ளாடி கொண்டிருக்கிறீங்களா, தளர்ந்து போயிருக்கீங்களா? தேவன் சொல்றாரு பாருங்க, மலைகள் கூட விலகி போகும், மலை போல நம்பியிருக்கிற மனுஷர்கள் கூட நம்மளை விட்டு போயிடுவாங்க, ஆனா என் கிருபை
உன்னை விட்டு விலகாது சொல்கிறார். ஒரே ஒரு நம்பிக்கை, இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய பாசம், இறைவனுடைய பலன், இறைவனுடைய கருணை, இறைவனுடைய இரக்கம் நம்மேல் இருக்கிறது. அது நம்ம பலவீனத்தெல்லாம் அடித்து உதைத்து நொறுக்கக்கூடிய அது சம்மட்டியா இருக்கிறது. ஒருவேளை மனுஷனுடைய அந்த அன்புக்காக, மனுஷனுடைய தயவுக்காக, மனுஷனுடைய இரக்கத்திற்காக நீங்க ஒருவேளை அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. வானத்தையும் பூமியை படைத்த தெய்வம் நம்மேல் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார், நம்மேல் அன்பு உள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறவரார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கொடுத்த அதே கிருபையும் உங்களுக்கு தரவல்ல. மலை போல மனிதர்கள் விலகினாலும் விலகாத தீர்வு கொண்டிருக்கிறார். முள்ளு போல சூழல்கள் குத்தி கொண்டிருந்தாலும் அது நடுவே தேவன் கிருபையாய் பலரமாயிருக்கிறார். இந்த வேத வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த வார்த்தையின்படியே கர்த்தருடைய கிருபை பூரணமாய் உங்களை தங்கியிருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.